ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीय मामृताधे गन्धद्वाराङ्गुरादरिहानित्यमुड्डाङ्गरीशने ईश्वरीहं सर्वभूतानां त्वामियो भगवये श्रियो गन्धद्वाराङ्गुरादरिहानित्यमुड्डाङ्गरीशने ईश्वरीहं सर्वभूतानां त्वामियो भगवये श्रियं நுனி அந்த பக்கம் அப்படி இதை வலது காலுக்கு அடியில் போட்டுக்கோங்க. கையில் உள்ள இருந்து வெளியே இடுக்கிக்கோங்க. தலையில் கொட்டிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சாந்தயே ஓம் 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 மமோ பார்த்த समस्त दुरीद क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम तथैव लग्नं सुदिनं तथैव ताराबलं चंद्रबलं तथैव विद्याबलं दैवबलं तथैव लक्ष्मीपदेः वाणीपदेः गौरीपदेः अंग्रियुगं स्मरामि करिष्ये मानस्य कर्मणः निर्विघ्नेन परि समाप्त्यर्थम आदो महागणपति पूजां करिष्ये. महागणपति पूजा निज अध्यमगं करिष्ये. शुभे शोभदिने मुहूर्ते आद्य ब्रह्मणः अद्य ब्रह्मणः द्वितीय पराक्ते श्वेतवराग कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविगुं सति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्धमाने वर्धिष्यमाने योदोषः समदने तद्दोष पीडा परिहारद्वारा अस्य रूपेण सर्व कुरोति नाम संवत्सरे उत्तरायणे हेमंत ऋतौ महरमासे कृष्णपक्ष पंचम्यां शुभतिथौ वासरः भानुवासर युक्तानां उत्तरफल्गुनी नक्षत्र युक्तानां शुभयोग शुभकरण शिवयोग शिवकरण नामयोग नामकरण एवं गुण विशेषेण वसिष्ठायां अस्यां वर्धमानायां शुभतिथौ पेर नक्षत्र चलियो आमा சொல்லுங்க. विशाख चतुर्दश पळनि चेल्वनम देशीय अनुषा वृश्चिकराशि वलर्मती नाम्याः स्वाति चतुर्दश सेल्लकुट्टी नाम देशीय मृगीडांत मिथुनराशि कार्तिका नाम्याः उत्तरायण मीनराशि सबरीश्वरी नाम्याः सदयते कुंभराशि राकेश नाम देशीय मूलांत धनुराशि जातः पूर्णकला नाम्याः आयिन्यते कर्कटराशि मैत्रेय नाम देशीय नाम देशीय तदयन मल्लियप्पन नाम देशीय कार्तिकेय नाम देशीय उत्तरायण मेनका नाम्याः नाम देशीय देशीय रेवती गुरुशल्लमंगे नाम्याः भरणेते मेषराशि मणिकण्ठन नाम देशीय तिरुवांच कार्तिका नाम्याः सुवर्णयते मुत्तुसेल्व नाम देशीय पुनर्पूषायते मुत्तुसेल्व नाम देशीय स्वादयते सत्या नाम्याः
भरणेते रेणुकानाम्याः रोहिते साई कृष्णानाम्याः आवयोः सह कुटुम्बानाम् இருக்கவங்க அவங்கவுங்க பேர் நட்சத்திரத்தை மனசில் தியானம் பண்ணிக்கோங்க. ஆவயோக சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய தைரிய வீரிய விஜய அபய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபி விருத்தியர்த்தம் தர்மார்த்த காமிய மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் தேக ஆரோக்கிய பல சித்தியர்த்தம் சகல வியாதி நிவாரணார்த்த சித்தியர்த்தம் சகல தோஷ நிவாரணார்த்த சித்தியர்த்தம் சகல பாப நிவாரணார்த்த சித்தியர்த்தம் பரைஹி கிருத மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்ஹர ரூபேண சகல காரிய ஜெய விஜய அவாப்தியர்த்தம் கேஷாதி பாதபரியந்தம் பாதாதி கேசபரியந்தம் சர்வ வியாதிபாதா திருஷ்டிபாதா சத்ருபாதா உக்ரபாதா பீடபாதா ஜ்வரபாதா விஷபாதாதி சர்வபாதா நிவர்த்தியர்த்தம் சர்வதோஷ நிவர்த்தியர்த்தம் சம்கலி கரணானாம் மலினி கரணானாம் அபாத்ரி கராணாம் பிரம்ச வதூனாம் பகூனாம் பகுவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் அபனோதனார்த்தம் சமஸ்த பாபக்ஷய நிவாரணார்த்தம் சித்தியர்த்தம் ததோ பூத பிரேத பிசாசஹ பிரம்மராட்சசஹ யக்ஷ யமதூத சாகினி டாகினி சர்ப்ப ஸ்வாபத விருச்சிக தஸ்கர உபத்ரவ உபத்ரவாது சர்வே ரக்ஷந்து மம சககுடும்பம் ரக்ஷந்து மம குலதேவதானாம் பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத ஸ்ரீ கருங்காட்டு ஐயனார் பிரசாத பல சித்தியர்த்தம் ஸ்ரீகொண்டத்தில் அம்பாள் பேர் துர்கை அம்பிகா பிரசாத பல சித்தியர்த்தம் ஆதோ குருமார் பேர் சொல்லிக்கோங்க. அஸ்ய மம இஷ்டதேவதானாம் குலதேவதானாம் சத்குருணாம் பரிபூரண அனுகிரக கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் ஆலயஸ்யே அதிசீக்கிரமேவே ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகாகும்பாபிஷேக பிராப்தியர்த்தம் ஆதோ சகல பக்த மகாஜனானாம் சரீர உபகாரீனாம் திரவிய உபகாரீனாம் தன உபகாரீனாம் அன்னதான கைங்கரிய பக்த மகாஜனானாம் சமஸ்த கிராம பக்த மகாஜனானாம் சகல லோக பக்த மகாஜனானாம் க்ஷேம ஆரோக்கிய பல சித்தியர்த்தம் ஆதோ சகல வியாதி நிவாரணார்த்த சித்தியர்த்தம் சகல தோஷ நிவாரணார்த்த சித்தியர்த்தம் சகல பாப நிவாரணார்த்த சித்தியர்த்தம் அஸ்மின் தினே மம குலதேவதானாம் பிரதிஷ்டாதின சகல காரிய ஜெய விஜய அவாப்தியர்த்தம் சங்கல்பித பிரஹாரேண அதிசீக்கிரமேவே ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகாகும்பாபிஷேக ஆரம்ப முகூர்த்தः பிரார்த்தனா பூர்வகம் மகாகணபதி பரிபூரண அனுகிரக கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் ஆதோ சகல ஜீவசாநித்யார்த்தம் ஜீவகலா சாநித்யார்த்தம் மூர்த்தி சாநித்யார்த்தம் பிம்ப சாநித்யார்த்தம் பிம்பசுத்தி சாநித்யார்த்த ரூபேண சகல காரிய ஜெய விஜய அவாப்தியர்த்தம் ஆதோ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே மகாகணபதி பூஜா நிஜ அத்தியமகம் கரிஷ்யே. அந்த அக்ஷதை கீழே போட்டுருங்க அக்ஷதையும் அந்த பிள்ளையும் கீழே போட்டுருங்க. ரெண்டு பூவாக பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணணும். மகாகணபதே நமஹ. ஆசனம் சமர்ப்பயாமி. பாதயோஹ பாத்யம்
समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि मधुवर्गं समर्पयामि स्नानं समर्पयामि स्नानानंतर आचमनीयं समर्पयामि वस्त्र यज्ञोपवीत आभरणार्थ पुष्पाणि समर्पयामि दिव्य परिमल गंधं धारयामि गंधस्योपरि हरिद्रा कुंकुमचूर्णं समर्पयामि अक्षतान् समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः पूजयामि ओम सुमुखाय नमः ओम एकदंधाय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतुवे नमः ओम गणा अध्यक्षाय नमः ओम बालचंद्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुंडाय नमः ओम शूर्पकर्णाय नमः ओम हेरंबाय नमः ओम स्कंद पूर्वजाय नमः ओम सिद्धिविनायकाय नमः ओम महागणपतये नमः ओम महारूपाय नमः नमो हिरण्यबाहवे सेनान्ये दिशांजपतये नमः नमो वृक्षेभ्यो अरिगेशेभ्य पशूनां पतये नमः नमो बब्लुजाय विव्याधिने अन्नानां पतये नमः नमो अरिगेशायोपवीदिने पुष्टानां पतये नमः नमो भवस्य हेद्ये जगदां पतये नमः नमो रुद्रायाद दाविणे क्षेत्राणां पतये नमः नमः सूदाय हन्द्याय वनानां पतये नमः नमो रोगिदाय स्तपतये वृक्षाणां पतये नमः नमो मन्त्रिणे वाणिजाय कक्षाणां पतये नमः नमो मन्त्रिणे वाणिजाय कक्षाणां पतये नमः नमो वन्दये वारिवस्कृताय औषधीनां पतये नमः नमः वृक्षेर्घोषाय ग्रन्थय देवतीनां पतये नमः नमः कृष्णवीराय दावते सत्वनां पतये नमः महागणपते नमः नानाविधपरिमलपत्र पुष्पाञ्जलिर्पयामि दशाङ्गं गङ्गलोधूपं सुगन्धं च सुमनोहरम् आग्नेयं पादप्रक्षालनं समर्पयामि पुनः आचमनीयं समर्पयामि भूर्भुवस्सुवः नैवेद्यं ैलोक्यस्याश्रीश्रीरामेवत्वयाचार्यम् अस्मद्वैरे विनाशनकृत्कृताय धीमहि तन्नो दन्ति அப்படியே தூக்கி காமிச்சிட எல்லாரும் எடுத்துப்பாங்க அவ்வளோதான். महागणपते नमः प्रार्थनान समर्पयामि प्रार्थना पूर्वहम எல்லாரும் ரெண்டு ரெண்டு பூ கொடுங்க பின்னாடி இருக்கவங்களுக்கு महागणपतये नमः प्रार्थनान करिष्ये नमो नमो गणेशाय विघ्नेशाय नमो नमः विनायकाय वैदुभ्यं विकृताय नमो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं गुरुमे देवो सर्व कार्येषु सर्वदा यस्शिवः नाम रूपाभ्यां या देवी सर्व मंगलः तयोः संस्मरणात् पुंसां सर्वतः नित्यं जय मंगलम श्रियकांताय कल्याण निधये निधयेर्दिनान् श्रीमद् वेंकटनाथाय श्रीनिवासाय मंगलम षण्मुखं षड्गुणं जैव कुमारं कुलभूषणं देवसेना पतिं वन्दे सर्व कार्यार्थ सिद्धये भूतनाथ शतानंदा सर्वभूत दयापरां रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः अन्यदा
சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேத் ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வர ரக்ஷ ரக்ஷ ஜனார்தன சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சர்வாபாத பிரசமனம் த்ரைலோக்ய அகிலேஸ்வரி ஏவமேவ त्वया காரியம் அஸ்மத். சுவாமிக்கு பவர் ஏறிண்டே இருக்கும். உரு ஏற திரு ஏற உரு ஏறுன்னு சொல்லியிருக்கா. அந்த எவ்வளோ சுவாமியை நம்ம நினச்சிட்டு இந்த கோவிலில் உட்காந்துட்டு இருக்கோமோ, உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் நேற்று என்ன நடந்தது, முந்தானத்து என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்ம வீட்டில் என்ன சமையல், அதெல்லாம் கேட்கவே கூடாது. சுவாமிகிட்ட வந்து உட்காந்ததுக்கப்புறம் நமக்கும் சுவாமிக்கும் ஒரு கனெக்ஷன் வரும். அந்த கனெக்ஷனில் நமக்கு என்ன சுவாமிகிட்ட கேட்குறோமோ அந்த சுவாமியை பரிபூர்ணமாக தருவார். ஆலயங்களில் போனோடனே சுவாமியை பார்த்து கும்பிட்டுட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியானது நம்ம பிரார்த்தனைக்கு செவிசாச்சு நமக்கு என்ன கேட்குறோமோ அதை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமாகும் நம்ம தெய்வம். அப்பேற்பட்ட நம்ம அந்த ஆலயத்தில் உட்காந்து இப்போ சங்கல்பம் பண்ணியிருக்கோம். கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை உண்டு. அந்த பிரார்த்தனை என்னன்னா, தனியாக பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கும் கூட்டு பிரார்த்தனைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு கை சேர்ந்து தட்ட முடியாது, பல கை சேர்ந்து தட்டும் போது அந்த ஓசையானது சப்தம் வந்து ரொம்ப ரம்யமாகவும் அழகாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட கூட்டு பிரார்த்தனையில் வந்து நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமது ஆலயத்தில் வந்து கும்பாபிஷேகம் ஆகி பல வருஷம் ஆகி போச்சு. கும்பாபிஷேகத்துக்காக சுவாமி பரிபூர்ணமாக மனசு இறங்கி இந்த கும்பாபிஷேக திருப்பணிக்காக கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் சீக்கிரம் கிடச்சி கும்பாபிஷேகமானது அடுத்த வருஷாபிஷேகம் வந்து கும்பாபிஷேகமாக இருக்கணும்னு குடும்பத்தில் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும், கேமராவில் பார்த்துட்டு இருக்க எல்லா பக்தர்களும், வீட்டில் இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்க பக்தர்களும் ஒரே எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். நமக்கு அது வேணும் இது வேணும்லாம் சுவாமிகிட்ட கேட்கவே வேண்டாம். சுவாமிக்கு கும்பாபிஷேகம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த கும்பாபிஷேகம் பண்ணி சுவாமியை உட்கார வச்சாச்சுனாலே நமக்கு என்ன தேவைங்கிறது சுவாமிக்கு தெரியும். நம்ம கேட்டு தான் சுவாமி தரணுங்கிற அவசியம் கிடையாது. சுவாமி சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்தாச்சுனாலே எனக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். அந்த தேவையை பிரார்த்தனை பண்ணி உள்ளே உட்காந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம சுவாமிகிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். அப்பேற்பட்ட உன்னதமான ஸ்தானத்தில் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு இந்த அக்னி சாட்சியாக சொல்லிட்டு இப்போ கணபதி பூஜையை பண்ணணும். கணபதி பூஜையில் சங்கல்பம், இன்னைக்கு என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம், இந்த சுபயோக சுபதினத்தில் வந்து நமது ஆலயத்தில் வருஷாபிஷேகத்தை பண்ணிட்டு இருக்கோம். அந்த வருஷாபிஷேகம் பண்ணுற சுரூபமாக சுவாமி நல்ல சாநித்தியமாக இருந்து வேண்டியவருக்கு வேண்டிய வரத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வமாக இருந்து எல்லாவித பக்தர்களுடைய கொடைகளும் தீர்த்துட்டு இங்கே அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். நமக்கும் இங்கே வந்திருக்கிறா எல்லாருக்கும் சரி, கேஷாதி பாத பர்யந்தம் தலையிலிருந்து கால் வரக்கூடிய வியாதிகள்லாம் குணமாகணும். உத்தியோகத்தில், வியாபாரத்தில், விவசாயத்தில் உன்னதமான லாபங்கள் கிடைக்கணும். எல்லா விதமான மங்கள காரியங்களும் நடந்துகிட்டே இருக்கணும். குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சுனாலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்போம். அப்பேற்பட்ட குலதெய்வத்துக்கு முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரார்த்தனை எல்லாம் அக்னி ஸ்வரூபமாக பண்ணுறதுனால அக்னிக்கு என்ன பலன் அப்படின்னா, எதை அக்னியில் போட்டாலும் அது அக்னியாக மாற்றிக்கும். அப்பேற்பட்ட அக்னி முன்னாடி பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கு பலம் ஜாஸ்தி. எவ்வளோ பெரிய சுவாமியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தாலும் சுவாமி முன்னாடி ஒரு தீபம் எரியும். நம்ம தீப ஜோதி ஸ்வரூபமாக தான் நம்மளுடைய பிரார்த்தனை சுவாமிகிட்ட போய் சேரும். அப்பேற்பட்ட அக்னி முன்னாடி பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கு பலன் ஜாஸ்தி. அதுவும் இவ்வளோ பேர் இருந்து கூட்டு பிரார்த்தனையாக பண்ணோன்னா அதுக்கு பலனே வேறு மாதிரி. அந்த பலன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஹோமத்தை பண்ணுறோம். இந்த பூஜையெல்லாம் நடந்துட்டு இருக்கும். பக்தர்கள் பொறுமை காத்து எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருந்து தியானம் பண்ணிட்டு என்ன தேவையோ அதை மனசார பூர்த்தியாக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்தந்த தேவையை சுவாமி பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவார். தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். தயவு செய்து உட்கார்ந்த மணிக்கு தியானம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம தியானம் பண்ணால் தான் சுவாமிக்கு பவர் ஏறும். அதை மட்டும் மைண்டில் நினச்சிக்கிட்டு எல்லா விதமான தர்ம காரியங்களும் நியாய காரியங்களும் பண்ணிகிட்டே இருக்கணும். பெரியவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமாக நல்ல சிறப்பாக எல்லா விதமான பூஜையிலும் கலந்து கொண்டு மாதம் குலதெய்வத்துக்கு ஒரு 100 ரூபா எடுத்து வைக்கக்கூடிய ஆளில் இவரும் ஒருத்தர். மாதம் டெய்லியும் ஒரு 100 ரூபா சுவாமிக்குன்னு எடுத்து வைக்கிறார். எடுத்து வச்சு சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணுற வருஷாபிஷேகம் அந்த மாதிரி சிறப்பாக யாராலையுமே செய்யவே முடியாது. சுவாமி அந்த அளவுக்கு சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். இப்போ வந்திருக்க எல்லாருடைய பிரார்த்தனையும் பரிபூர்ணமாக நிவர்த்தியானோம். நாங்களும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஹோமத்தை ஆரம்பிக்கணும். ஹர நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்தமேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யே ஜகதம்பிகே.
ओम गणानान्वा गणपति हम हवामहे कविं कवीना उपमस्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिर्सीदसादनौ ओम श्री महागणाधिपतये नमः। गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म गुरवे सर्वलोकानां विषये परोजिनां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमो नमः। गुरुचरणारविन्दाभ्यां नमः। सरस्वते नमस्तुभ्यं वरदे कामरूपिणे विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ओम श्री सरस्वत्यै नमः। ओम गणानान्वा गणपतिं हवामहे कविं कवीनाम् उपमस्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिर्सीदसादनं ओम श्री महागणाधिपतये नमः। ओम श्रीं स्वाहा ओम श्रीं ह्रीं स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वचम स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वशमानय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनन्मे वशमानय स्वाहा स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्त्य प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे तन्नो दन्त्य प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्त्य प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे
तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओम नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रपदपतये नमस्ते सुलम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा सर्वत्र महागणपतय इदं नमः அடுத்து சுதர்சன ஹோமம் எதுக்குன்னா பில்லி சூன்யம் ஆபிசாரம் இந்த 3 தோஷமும் நம்ம சந்ததிகளுக்கே வரப்படாதுங்கிறதுக்காக அந்த ஹோமம் பண்ணுறது. ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹே தன்ன சக்ர பிரஜோ ஓம் க்ளீம் மனே பரகர்ம மந்திர யந்திர ஔஷதாஸ்திரஹஸ்ராணி சம்கர சம்கர மிருத்யோ ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீப்த்ரே ஜ்வாலாபரிகிதாய சர்வதிக்ஷோபனஹராய ஹும்பத் பிரம்மணே ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜனவல்லபாய பராய பரபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர ஔஷதாஸ்திரஹஸ்ராணி சம்ஹர சம்ஹர மிருத்யோர்மோஜய மோஜய ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீப்த்ரே ஜ்வாலாபரிகிதாய சர்வதிக்ஷோபனஹராய ஹும்பத் பிரம்மணே பரம் ஜோதிஷே ஸ்வாஹா ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜனவல்லபாய பராய பரபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர ஔஷதாஸ்திரஹஸ்ராணி சம்ஹர சம்ஹர மிருத்யோர் மோஜய மோஜய ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீப்த்ரே ஜ்வாலாபரிகிதாய சர்வதிக்ஷோபனஹராய ஹும்பத் பிரம்மணே பரம் ஜோதிஷே ஸ்வாஹா சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹே தன்ன சக்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹே தன்ன சக்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் சுதர்சனாய வித்மஹே தன்ன சக்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் சகஸ்ராரஹும் பட் ஸ்வாஹா ஓம் சகஸ்ராரஹும் பட் ஸ்வாஹா ஓம் சகஸ்ராரஹும் பட் ஸ்வாஹா சர்வத்ர சுதர்சன மகாவிஷ்ணவே இதம் நமமா. அடுத்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்கு உண்டான ஹோமம். துர்கை தைரியமாக இருக்கிறதுக்காகவும் திருஷ்டிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் லக்ஷ்மி எப்போதுமே தனம் தானியம் பசுபுத்திர லாபம் இந்த 5 விதமான சம்பத்துகளும் பரிபூர்ணமாக கிடக்கணுங்கிறதுக்காக மகாலட்சுமியும் சரஸ்வதி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பு படித்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைச்ச குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக சரஸ்வதியும் பண்ண போகிறோம். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நமஹாம் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. ஓம் ஜாதவே தசேசனவாம சோம மராதி யதோனிதா திவேதா ஷனப்படிஷததி துர்காணி விஸ்வா நாவே வசந்தும் துரிதா தக்னி ஸ்வாஹா. ஓம் காத்யாயனாய வித்மஹே ஷனப்படிஷததி துர்காணி விஸ்வா நாவே வசந்தும் துரிதா தக்னிகே தாம் அக்னிவர்ணாதபசாஜுலந்தே வைரோஜலீம் கர்ம பலே ஜிஜுஷ்டாம் ஸ்வாஹா. காத்யாயனாய ஷனப்பரிஷததி துர்காணி விஸ்வா நாவே வசந்தும் துரிதா தக்னிஹே தாம் அக்னிவர்ணாதபசாஜுலந்தே வைரோஜலீம் கர்ம பலே ஜிஜுஷ்டாம் ஸ்வாஹா. दुर्गा देवी हम चरणमहं प्रपद्ये शुतरशे नमः अग्ने दं वारयाणव्यो अस्मान् स्वस्ति विरति दुर्गाणि विश्वा स्वाहा. शनः परिषदति दुर्गाणि विश्वा नावे वसन्तुं दुरिता दग्निः ताम् अग्निवर्णादपसाजुलन्ति वैरोजले कर्मबले जिजुड्डां स्वाहा. कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गिः प्रचोदयात् स्वाहा. शनः परिषदति दुर्गाणि विश्वा नावे वसन्तुं दुरिता दग्निः ताम् अग्निवर्णादपसाजुलन्ति वैरोजले कर्मबले जिजुष्टां स्वाहा. ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गिः प्रचोदयात् स्वाहा. तन्नो दुर्गिः प्रचोदयात् स्वाहा. दुर्गा देवी हम शरणमहं प्रपद्ये शुतरशे नमः अग्ने दं वारयाणव्यो अस्मान् स्वस्ति विरति दुर्गाणि विश्वा स्वाहा. ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गिः प्रचोदयात् स्वाहा. ऊर्ध्ववृद्धि बहुलानवरुवे भवादो घायतनयाय संयोः विश्वानि नो दुर्गः जातवेद सिन्धुन्दनावादुरिदादिपरिशीं स्वाहा. ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि
तन्नो दुर्गिः प्रचोदयात् स्वाहा अग्ने दुंवारयानव्यो अस्मान् रस्ते विरति दुर्गाणि विश्वा मूर्ति वृद्धि बहुलान वर्वे भवादो गागधनयाग संयो स्वाहा ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गिः प्रचोदयात् स्वाहा विश्वानि नो दुर्गः जातवेद सिन्धुन्दना वादुरिदादि परुषे अग्ने अद्रिवन् मनसा गृणानो अस्माहं बोध्य विदादनूनां स्वाहा ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गिः प्रचोदयात् स्वाहा प्रसन्नाजितो प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा मेधा देवी जुषमाना नागा विश्वाजी भद्रात्मनस्य मानाः तया दुष्टा दुषमाना दुरुग्धां बृहत्पदेम विददेषु वीरा स्वाहा महावाग्देवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात् स्वाहा आमा मेधा सर्वविश्वरूपा हिरण्यवर्णा जगते च कन्या ऊर्जस्वती वयसा बिन्वमाना सामा मेधा स्वप्नदीगारुषन्तां स्वाहा ओम वाग्देव्यै च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात् स्वाहा आमा मेधा सर्वविश्वरूपा हिरण्यवर्णा जगते च कन्या ऊर्जस्वती वयसा बिन्वमाना सामा मेधा प्रदीगारुषन्तां स्वाहा ओम वाग्देव्यै च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात् स्वाहा मयि मेधा मयि प्रजामयि अग्निस्तेजो ददातु मयि मेधा मयि प्रजामयि इन्द्रियं ददातु मयि मेधा मयि प्रजा मयि सूर्यो प्राजो ददातु स्वाहा ओम वाग्देव्यै च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात् स्वाहा ओम भूतनाथ सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वाहा ओम भूतनाथ सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वाहा ओम भूतनाथ सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वाहा भूतनाथ सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वाहा ओम भूतनाथ सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वाहा ओम भूतनाथ सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वाहा ओम भूतनाथ सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वाहा भूतनाथ सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वाहा ओम भूतनाथ सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वाहा ओम भूतनाथ सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वाहा ओम भूतनाथ सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वाहा ओम भूतनाथ सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वाहा ओम श्री गंगाधरनाथ स्वामिने स्वाहा ओम श्री करंगाट अय्यनार स्वामिने स्वाहा ओम श्री गंगाधरनाथ स्वामिने स्वाहा ओम श्री करंगाट अय्यनार स्वामिने स्वाहा ओम श्री करंगाट अय्यनार स्वामिने स्वाहा ओम श्री गंगाधरनाथ स्वामिने स्वाहा ओम दलवाई माड़ स्वामिने स्वाहा ओम दलवाई माड़ स्वामिने स्वाहा ओम श्री दलवाई माड़ स्वामिने स्वाहा ओम दलवाई माड़ स्वामिने स्वाहा ओम दलवाई माड़ स्वामिने स्वाहा ओम श्री एन्नायर तंबिगाय 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 स्वाहा ओम श्री वीर महाकाली अंबिकाय स्वाहा ओम श्री वीर महाकाली अंबिकाय स्वाहा ओम श्री वीर महाकाली अंबिकाय स्वाहा ओम श्री वन्नीराय स्वामिने स्वाहा ओम श्री वन्नीराय स्वामिने स्वाहा ओम श्री वन्नीराय स्वामिने स्वाहा सर्वत्र महादेवाय महाविष्णवे महारुद्राय ईशान देवताय रुद्रदेवताय उग्रदेवताय भीमदेवताय महदेवदेवताय मगधोर्देवताय सप्तदे अग्ने स्वरूपाय समस्त देवता प्रसाद सिद्ध्यर्थ स्वरूपेण
महागणपत्यादि सात्कुण्य देवताय तन्नमः आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्य च राहवे केतवे नमो नमः स्वाहा ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्य च राघवे केतवे नमो नमः स्वाहा ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्य च राघवे केतवे नमो नमः स्वाहा आदित्यादि नवग्रह देवताय इदन्नमः सप्तद स्वरूपाणात् श्रेयत्रिगुं सत्कोटि देवताभ्यो नमो नमः समस्त देवता प्रसाद सिद्ध्यर्थं महागणपत्यादि सात्कुण्य होमानि च अद्यमहम् इदन्नमः स्वाहा महागणपतय इदन्नमः सर्वजग्रमे श्रेधानदे पदं समूढमस्य वाहं सुले विष्णुर्विष्णुर्विष्णुः ओम नमः सोमाय च रुद्राय च नमस्ताम्राय च हरुणाय च नमः शंखाय च वशुपतये च नमः उग्राय च भीमाय च नमो अग्रे वथाय च दूरे वथाय च नमो हन्द्रे च हनीयसे च नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यो नमस्काराय नमः शम्भवे च मयोभवे च नमः शंकराय च महेश्वराय च नमः शिवाय च शिवधराय च हर नमः पार्वतीपतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சித்தமேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியே ஜெகதம்பிகே. பக்தவை என்பவர்களே, ஆஸ்திக என்பவர்களே, நமது ஆலயத்திலே விசேஷமான வருஷாபிஷேகத்தின் அங்கமான மகா கணபதி பூஜை மற்றும் கும்ப பூஜை விசேஷ ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று இப்பொழுது பூர்ணாவுதியானது நடைபெற உள்ளது. பக்தமை என்பர்கள், ஆஸ்திக என்பர்கள் அமைதி காத்து ஏக மனதாக சுவாமியை பிரார்த்தனை பண்ணி கோவிலை சுற்றி வந்துடலாம். பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு என்னென்ன தேவையோ அதை சுவாமிகிட்ட பிரார்த்தனை ஸ்வரூபமாக பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. நமக்கு என்ன தேவைங்கிறது சுவாமிக்கு தெரியும், நம்ம சொல்லி தான் சுவாமிக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ணி அமைதி காத்து எதுக்காக இந்த ஹோமம் பண்ணுறோம், எதுக்காக இந்த பூஜைகள்லாம் பண்ணுறோம், என்ன பூஜைக்காக இந்த ஹோமத்துக்காக என்ன சிறப்பு, அந்த சிறப்பெல்லாம் மனசில் வேண்டிட்டு பேர்பட்ட அக்னி காரியத்து முன்னாடி நமக்கு எவ்வளோ போன ஜென்மத்தில் ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆலயங்களில் கோவில்கள்லாம் விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த ஹோமத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் சுவாமி. இந்த தருணத்தில் ஏக மனதாக பிரார்த்தனை செய்து என்னெல்லாம் தேவையோ அந்த சுவாமிகிட்ட பிரார்த்தனை நினச்சிருந்தா போகிறோம். நினச்ச காரியத்தை உடனே நடத்தி தரக்கூடிய ஒரு அருள் பிரசாதமாக விளங்கக்கூடிய நமது கருங்காட்டு ஐயனார் திருக்கோவிலில் எல்லாம் ஹோமம் கடைசி பண்ணிடலாம். இந்த சன்னிதானத்தில் எல்லாருக்கும் பலவித கஷ்டங்கள் இருக்கும், பலவித பிரார்த்தனைகள் இருக்கும். அந்த பிரார்த்தனைகள்லாம் அக்னி சுரூபமாக திகழக்கூடிய நமது கருங்காட்டு ஐயனாரை பிரார்த்தனை பண்ணி இந்த பூர்ணாவதியானது நடைபெற உள்ளது. இந்த பூர்ணாவதியின் அங்கத்தின் முடிந்தவுடன் உள்ள மூர்த்தியாக இருக்கக்கூடிய நமது கருங்காட்டு ஐயனாருக்கு விசேஷமான மாப்பொடி, மஞ்சப்பொடி, திரவியப்பொடி, நெல்லிப்பொடி, ஸ்நானப்பொடி, ஆண்டாள் பொடி, நெல்லிப்பொடி, அருகம்புல் பொடி ஆகிய மூலிகை திரவியங்களான அபிஷேகங்கள் நடைபெறும். அதனை முடிந்து விமானத்தில் ஸ்தூல கலசத்தில் ஸ்தூல சுரூபியாக இருக்கக்கூடிய நமது கருங்காட்டு ஐயனாருக்கு விமான அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மூர்த்தி அபிஷேகமானது நடைபெறும். அதைத் தொடர்ந்து அலங்கார தீபாராதனை, மதியம் விசேஷ மகா அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அன்னதானமானது நடைபெறும். பக்தர்கள் பொறுமை காத்து ஏக மனதாக சுவாமியை பிரார்த்தனை பண்ணி கோவிலுக்குன்னு வந்தாச்சு. கோவிலுக்கு வந்த நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ சுவாமியுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பலம், சுவாமிக்கு பலம், எல்லாருக்கும் பலம், லோகக்ஷேமமாக இருக்கும், கிராமக்ஷேமமாக இருக்கும். கோவிலில் தேவையில்லாத பேச்சுகள்லாம் வேண்டாம். கோவிலில் எவ்வளோக்கு எவ்வளோ சுவாமி நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சுவாமி பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பார். எப்படி ஒரு சினிமாவுக்கு போனால் சினிமா கதையோடு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோமோ அதே மாதிரி சுவாமிகிட்ட வந்தாச்சுன்னா அப்பேற்பட்ட கேவலமான சினிமாவுக்கே நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட இருக்கோம். அப்போ கடவுள்கிட்ட இருக்கும்போது எப்படி இருக்கணும்னா கடவுள் நம்மகிட்ட நேரடியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் சுவாமி. இப்போ நமக்கு என்ன தேவைங்கிறத மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமிக்காக வந்திருக்கோம். இந்த நாள் முழுக்க சுவாமிக்காக மட்டுமே வந்திருக்கோம். சுவாமிக்காகவே நம்மளை அர்ப்பணிச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு நாள் தான் சுவாமிக்கு நம்ம வர்றது. அந்த வரக்கூடிய நாளில் நமக்கு என்ன தேவையோ அது மனசார பிரார்த்தனை பண்ணிட்டா போதும். சுவாமி தேவைங்கிறதே இருக்காது சுவாமிகிட்ட வந்தாச்சுன்னா. அப்பேற்பட்ட அனுகிரக சுரூபியாக நமது கருங்காட்டு ஐயனார் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார்.
அந்த அனுகிரக ஸ்வரூபி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அமைதி காத்து பொறுமை காத்து தேவையில்லாத பிரார்த்தனைகள்லாம் தேவையில்லாத பேச்சுகள்லாம் குறைச்சிட்டு பிரார்த்தனை சுரூபமாக சுவாமியை அடையக்கூடிய வழியை மட்டும்தான் பார்க்கணும். அதுவும் அக்னி காரியம் சத்காரியம், இந்த அக்னி காரியம்லாம் முன் ஜென்மத்தில் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல அக்னி காரியம் பண்ணுறதுக்கே பகவான் நமக்கு சங்கல்பத்துக்கு இடம் கொடுப்பார். அப்பேற்பட்ட இடம் கொடுத்து நம்ம எல்லாருமே பெரிய பெரிய புண்ணியம் பண்ணிட்டு தான் அங்கே வந்திருக்கோம். அப்பேற்பட்ட புண்ணியத்தை மேலும் இந்த புண்ணியத்தை அதிகரிக்கணுமே தவிர தேவையில்லாத பேச்சுகளோ தேவையில்லாத மனக்லேசங்களோ இந்த இடத்துல வேண்டாம். பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூர்ணாவதியானது நடைபெறப் போகிறது. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுவாமியே சரணமையப்பா. ஓம் பூர்ணாஹுதிமுர்தமாஞ்சஹோதே சர்வம் வை பூர்ணாஹுதிः சர்வமேவாப்னோதி அதோ யம் வை பூர்ணாஹுதிः அஸ்யாமேவ பிரதிதிஷ்டதி ஸ்வாஹா. சகலவாத்தியம் सर्वस्याप्नोति सर्वं जयति. महागणपतये नमः. प्रार्थना प्रदक्षिण नमस्कारान् समर्पयामि. कपिलाय नमः गजकर्णकाय नमः लंबोदराय नमः विकटाय नमः विघ्नराजाय नमः विनायकाय नमः धूमकेतवे नमः गणाध्यक्षाय नमः बालचंद्राय नमः गजाननाय नमः सूर्पकर्णाय नमः हेरंबाय नमः गुणपूर्वजाय नमः सिद्धिविनायकाय नमः महागणपते नमः नानाविध परिमल पत्र पुष्पांजलिं समर्पयामि. नैवेद्य मंडियो भूर्भुवस्सुवः सत्यं दुग्धेन विदन्यामृतं भवतो नमः. महानैवेद्यं निवेदयामि अमृतं श्रावय श्रावय स्वाहा. नैवेद्यार्थे महाबलिं समर्पयामि. ददामि पश्चिमे उत्थाय बलिं ददामि उत्तरे उत्थाय बलिं ददामि ब्राह्मणेभ्यो राजाधिराजाय प्रसन्नाय